வணக்கம் கைஸ், வெல்கம் டு கலாம் விஷன். இன்றைக்கி நம்ம 2019 நடந்த குரூப் 4 எக்ஸாம் தமிழில் உள்ள 100 கொஸ்டினையும் பார்ப்போம். எக்ஸாமுக்கு ரிவிஷன் கொடுத்த மாதிரி இருக்கும். அண்ட் கொஸ்டின்லாம் எப்படி வந்திருக்குன்னு உங்களுக்கு ஒரு ஓவரால் வியூஸும் வந்து தெரியும். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்ப்போம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து 8 தொகையிலேருந்து கேட்டிருக்காங்க. 8 தொகை நூல் முதலாவது வைத்து எண்ணப்படும் நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ 8 தொகையில் ஃபஸ்ட்டு ஆர்டரில் வரும்போது நற்றிணை தான் வரும். அதுக்கப்புறம் குறுந்தொகை வரும். 10 ஒத்த 10 ஓங்கு பரிபாடல் அப்படின்னு அந்த லைனில் வர்றது தான் நம்ம 8 தொகையோட ஆர்டர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். அகத்தினையும் புறத்தினையும் சேர்த்து கூறும் 8 தொகை நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பரிபாடல். எக்ஸாம்ஸில் ரிப்பீட் கேட்டுட்டு வர கொஸ்டின். இதை பற்றி ஏற்கனவே நம்ம சேனலில் வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஸோ கண்டிப்பாக பாருங்கள். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். பொறுத்துகை மாடலில் வந்து கேட்டிருக்காங்க. அதாவது கலித்தொகையில் வந்து 5 திணைக்கும் அந்த திணையும் அதோட ஆசிரியரும் கொடுத்துருப்பாங்க. அதை தான் நம்மளுக்கு இங்கே கேட்டிருக்காங்க. தவறான இணை கேட்டிருக்காங்க. முல்லை கலியை பாடினது வந்து பேயனார் வரும். ஸோ இது தவறானது. அடுத்த 4வது கொஸ்டின். இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இது வந்து கம்பரோட டீட்டெயிலெலாம் கொடுத்து இதில் தவறானது எது அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. கம்பர் பிறந்தது தேரெழுந்தூர், கரெக்டு. அடுத்து கம்பரை ஆதரித்த வள்ளல் வந்து சடையப்ப வள்ளல். இங்கே வந்து சீதகாதின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து தவறானது. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இலக்கண குறிப்பு கேட்டிருக்காங்க. செல்வ செவளி இந்த வந்து உருவகத்தில் தான் நம்மளுக்கு வரும். அடுத்த கொஸ்டின் பொருள் கேட்டிருக்காங்க. குன்றேறி யானை போர் கண்டற்றால் தன் கை தோன்றுண்டாக செய்வான் வினை. இதில் வந்து கை தோன்று அப்படிங்கிற சொல்லோட பொருள் வந்து கேட்டிருக்காங்க. இதோட பொருள் வந்து கைப்பொருள் அப்படின்னு வரும். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். மூணை எதுகையில் வந்து கேட்டிருக்காங்க. இதில் வந்து எந்த எதுகை அப்படின்னு கேட்டிருக்காங்க. எதுகைங்கிறது நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். 2வது எழுத்து ஒன்றி வர்றது எதுகை அப்படின்னு வரும். இதில் 2வது எழுத்து வந்து எங்கெங்கெல்லாம் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு இப்படி 1, 2, 3ங்கிற ஆர்டரில் வந்தால் அதுக்கு பேர் வந்து கூழை மோனை. இதே இணை மோனை அப்படின்னா 1, 2ல் வரும். மேல்கதுவாய், கீழ்கதுவாய், பொழிப்பு இப்படி எல்லாத்துக்குமே ஒரு ஆர்டர் இருக்கும். இதை நீங்கள் வந்து இலக்கணத்தில் முக்கியமாக பார்த்துக்க வேண்டிய ஒரு பார்ட்டு. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். அடுத்ததும் வந்து இதே எதுகை வகையை தான் தேர்ந்தெடுக்க சொல்லியிருப்பாங்க. இதில் எப்படி வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து வந்திருக்கு. ஸோ ஃபஸ்ட்டில் வந்திருக்கு, அடுத்து தேர்டில் வந்திருக்கு, அடுத்து 4த்தில் வந்திருக்கு. இப்படி 1, 3, 4 இந்த ஆர்டரில் வந்ததுன்னா இதுக்கு வந்து மேல்கதுவாய் மோனை. இதே 1, 2, 3 விட்டுட்டு அடுத்து 4 இப்படி வந்ததுன்னா வந்து கீழ்கதுவாய். இது வந்து நீங்கள் கண்டிப்பாக ஒரு வாட்டி பார்த்து வச்சுக்கோங்க. இந்த எக்ஸாமில் வரத்துக்கு அதிக வாய்ப்புண்டு. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். வாக்கியத்தோட வகையை வந்து தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. தன்வினை வாக்கியம். இதில் பார்த்தாலே நம்மளுக்கு தெரியும். அப்போதி அடிகள் நான்மறை கற்றார். இதுதான் வந்து தன்மை வாக்கியத்தில் வரும். மற்றதும் நம்ம இதுக்கும் ஒரு வாட்டி பார்த்துக்கலாம். அப்போதி அடிகள் நான்மறை கற்கவில்லை. இது வந்து எதிர்வினை வாக்கியமாக வரும். அதே மாதிரி லாஸ்ட்டு கொஸ்டின் மார்க் வந்திருக்கு பார்த்தீங்களா, இது வந்து வினா வகையில் வரும். அடுத்து அப்போதி அடிகள் நான்மறை கற்பித்தார். இது வந்து பிரிவினையில் வந்து வரும். அடுத்தது வந்து இலக்கண குறிப்பு தான் வந்து கேட்டிருக்காங்க. கங்கையும் சிந்துவும்னு கொடுத்துருக்காங்க. இந்த லாஸ்ட்டு உம்முன்னு முடிஞ்சதுன்னா இது வந்து எண்ணுமையாக வரும். இதே இந்த வந்து இல்லாமல் வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து உம்மை தொகை. அடுத்த கொஸ்டின் 11th கொஸ்டின் பாருங்கள். சால தவ முதலிய உரிச்சொற்களின் பின் வல்லினம் மிகுமா மிகாதான்னு கேட்டிருக்காங்க. வல்லினம் மிகும். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இதுவும் வந்து இலக்கண குறிப்பு தான். தாழ்பூந்துரை இந்த சொல்லோட இலக்கண குறிப்பு வந்து கேட்டிருக்கோங்க. இதோட இலக்கண குறிப்பு வினைத்தொகையில் வந்து வரும். ஸோ நம்ம ஸ்கூல் புக்ஸில் வந்து முக்கியமாக பார்க்க சொல்பொருள் வந்து நம்ம மோஸ்ட்டாக ஸ்கிப் பண்ணிவிடுவோம். அண்டு இலக்கண குறிப்பு தான். இது ரெண்டுத்தையுமே நீங்கள் வந்து பார்த்துக்க வேண்டியது முக்கியமான ஒரு விஷயம். அடுத்து பாருங்கள். நிகழ்கால வினைமுற்றை வந்து தேர்வு செய்க அப்படின்னு நிகழ்காலம்னா நடந்துக்கிட்டு இருக்கிறது அப்படின்னு வரும். இப்போ பழுத்த பழம்ங்கிறது வந்து இறந்த காலமாக வரும். பழுக்கும் பழம் இது வந்து எதிர்காலத்தை நோக்கி வரும். அப்போ பழுக்கின்றது இதுதான் வந்து கரெக்டான ஆன்சராக வரும். அடுத்து பாருங்கள். படி என்ற வேறு சொல்லில் இருந்து வினையச்சத்தை உருவாக்குக அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு ஆன்சர் படித்து அப்படின்னு லாஸ்ட்டு அப்படின்னு முடிஞ்சதுன்னா தான் அது வந்து வினை எச்சம். இதே அப்படின்னு முடிஞ்சதுன்னா அது வந்து பெயரச்சத்தில் வந்து வரதா வரும். அடுத்து 15வது கொஸ்டின் பாருங்கள். கல் என்னும் வேர் சொல்லின் பதம் அறிக அப்படின்னு வருது. இது கல் என்னும் வேர் சொல்லோட பதம் வந்து கற்றல் அப்படின்னு வரும். அடுத்த கொஸ்டின். இயல்பானது இதோட வந்து வேர் சொல்லை வந்து கண்டறிக அப்படின்னு கேட்டிருக்காங்க. வேர் சொல்லுங்கிறது வந்து நம்மளுக்கு எப்போவுமே கட்டளை சொல்லில் தான் வரும். ஸோ இயல்பானது அப்படிங்கிறதுக்கு கட்டளை வேர் சொல் வந்து இயல்பு அப்படின்னு வரும். அடுத்த கொஸ்டின் 17வது கொஸ்டின் பாருங்கள். ஏ என்ற ஓரெழுத்து ஒரு மொழியோட பொருள் கேட்டிருக்காங்க. இதோட பொருள் வந்து அம்பு. நம்மளுக்கு வந்து 42 ஓரெழுத்து ஒரு மொழி இருக்குது. இந்த 42ஓட பொருளுமே நம்மளுக்கு தமிழ் புக்கில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இது முக்கியமாக படிச்சுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு வாட்டி நல்லா பார்த்துக்கோங்க.
அடுத்த கொஸ்டின் பாருங்கள். குழலியும் பாடத் தெரியும். இந்த தொடரில் உள்ள பிழையை நீக்கி சரியான தொடரை வந்து தேர்ந்தெடுக்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு கரெக்டான ஆன்சர் வந்து குழலிக்கு பாடத் தெரியும். இதுதான் கரெக்டாக வரும். அடுத்தது கொஸ்டின் 19வது தமிழ் சொல்லை கண்டறிக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த மற்ற கொஸ்டின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து வடமொழி சொல், அதாவது பிறமொழி சொல்லில் வரும். இந்த ஈசன் அனுமதினு தமிழ்லேயே இருந்தாலும் இது வந்து வடமொழி சொற்கள் அப்படின்னு வரும். ஸோ மணிமுடிங்கிறது வந்து கரெக்டான ஒரு தமிழ் சொல். அடுத்த கொஸ்டின் 20வது கொஸ்டின் பொருந்தா இணையை வந்து சுட்டுக்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து அந்த அகப்பொருள் அந்த 5 திணைக்கும் அந்த 5 திணைக்கான காலத்தையும் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அகப்பொருளும் புறப்பொருளும் ஒன்ஸ் நல்லா பார்த்துக்கோங்க. இதில் வந்து தவறானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மருதத்துக்கு நண்பகல் கொடுத்துருக்காங்க. இது வந்து தவறானது. அடுத்த கொஸ்டின் மிசை இதோட எதிர் சொல்லை வந்து கேட்டிருக்காங்க. மிசைங்களோட பொருள் வந்து மேல் அப்படின்னு வரும். ஸோ மேலோட ஆப்போசிட் கீழ். நெக்ஸ்ட் கொஸ்டின் 22வது கொஸ்டின் பாருங்கள். கலைச்செல்வி கட்டுரை எழுதினாள். இதுக்கு வந்து சரியான எதிர் சொல்லை வந்து தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. அப்போ இதுக்கு கரெக்டானது வந்து கலைச்செல்வி கட்டுரை எழுதிலள் அப்படின்னு வரும். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இது வந்து பொறுத்துக மலரில் தான் வந்து கேட்டிருக்காங்க. அதாவது வேற்றுமை உறுப்பு வந்து கேட்டிருக்காங்க. பேசிக்காக வேற்றுமை உறுப்பு வந்து 8 வந்து வகைப்படும். ஃபஸ்ட்டுக்கும் லாஸ்ட்டுக்கும் வந்து கிடையாது. அப்போது 2, 3, 4 அப்படின்னு வரும். இதில் வந்து பாருங்கள் 4ஆம் வேற்றுமை உறுப்பு ஐ ஆல், அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஐ ஆல் கூ இன் அது கண் அப்படின்னு வரும். இப்போது 4ஆம் வேற்றுமை உறுப்பு அப்படிங்கிறது வந்து கூவுக்கு வரும். 5ஆம் வேற்றுமை உறுப்பு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னு. அது 6வது வேற்றுமை உறுப்பு அதில் வரும். 7ஆம் வேற்றுமை உறுப்பு கண்ணுன்னு வரும். ஸோ ஆன்சர் ஏ. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். தாய்மானவரோட டீட்டெயில் கொடுத்துட்டு இதில் வந்து எது சரியானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் சரியானது ஒன்றையும் பார்ப்போம். தாய்மானவர் வந்து 18ஆம் நூற்றாண்டில் பிறந்திருப்பார். அப்புறம் தாய்மானவரோட பாடல்களை வந்து திருப்பாடல் திரட்டு அப்படின்னு வந்து வரும். ஸோ இது 2 தான் வந்து கரெக்டு. அடுத்த கொஸ்டினும் அதே தாய்மானவரை பற்றி தான் வந்திருக்கு. தாய்மானவரை பற்றி ஒரு எக்ஸாம்லேயே 2 கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. தாய்மானவரோட ஆசிரியர் பணி என்னன்னு கேட்டிருக்காங்க. இது வந்து அரசு கணக்காக தான் வந்து வேலை பார்த்துருப்பாரு. அடுத்த கொஸ்டின் 26வது கொஸ்டின் பாருங்கள். தென்னாப்பிரிக்கா வரலாற்றில் யாருடைய பெயர் நிலைத்து நிற்கும் என்று காந்தியடிகள் குறிப்பிட்டார். இது வந்து தில்லையாடி வள்ளியம்மை. சுதந்திர போராட்டத்தில் மகளிரின் பண்பு அதுலேயும் வந்து இவங்க வருவாங்க. ஸோ இதை பற்றி நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ வந்து நம்ம சேனலில் போட்டிருக்கோம். ஸோ மறக்காமல் பாருங்கள் தில்லையாடி வள்ளியம்மை இவங்களை பற்றிலாம். அடுத்த கொஸ்டின் 27வது கொஸ்டின் பாருங்கள். உலகம் உருண்டையானது என்பதை தம் தொலைநோக்கியால் கண்டறிந்து சொன்னவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது கலிலியோ தான். அடுத்த கொஸ்டின் தமிழுக்கு அரும்பணி ஆற்றிய அமெரிக்க பேராசிரியர்களில் ஒருவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஜேம்ஸ் பிரியங்கா. இவங்க தான் வந்து அமெரிக்காவில் வந்து தமிழ் சொல்லி கொடுத்துட்டு வந்தவங்க. அடுத்த கொஸ்டின் இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்கி கொண்டிருக்கிறான் என்று தன் கல்லறையில் எழுத சொன்னவர் யார்? இவர் வந்து இது வந்துக்கான ஆன்சர் வந்து ஜிஇ போப். இந்த ஜிஇ போப் அப்புறம் வந்து வீரமாமுனிவர் இவங்களை பற்றிலாம் வந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வந்து கேட்பாங்க. ஏன்னா சிலபஸ்லேயும் இருக்காங்க. கண்டிப்பாக இவங்களை பற்றி ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். வீருடை செம்மொழி தமிழ்மொழி உலகம் வேரூன்றிய நாள் முதல் உயிர்மொழி. இதை வந்து கூறுனது யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது பாவலேறு பெருஞ்சித்திரனார். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். அது பெருஞ்சித்திரனாரை பற்றி தான் கேட்டிருக்காங்க. துரைமாணிக்கம் என்பது யாரோட இயற்பெயர் கேட்டிருக்காங்க. அதுவும் பெருஞ்சித்திரனார் தான். அடுத்த கொஸ்டின் 32வது கொஸ்டின் வந்துட்டோம். திராவிட மொழிகளின் ஆய்விற்கு பங்களிப்பு செய்தவர்களில் குறிப்பிடத்தக்கவர் யார்? தேப்போ மீனாட்சி சுந்தரனார் தான் கரெக்டான ஆன்சர். அடுத்தது பர்திமார் கலைஞர் நடத்தி வந்த ஞான போதினி என்னும் இதழை தொடங்கி வைத்தவர் மூசி பூரணலிங்கம். நீங்கள் பர்திமார் கலைஞரை பற்றி நல்லா படிக்கணும்னா 10th புக்கில் வந்து நிறைய டீட்டெயில்ஸ் இருக்கும். அதை ஒன்ஸ் பார்த்துக்கோங்க. அடுத்த கொஸ்டின் கதையை வாசிப்பது நமது சிந்தனையின் சலனத்தை ஊக்குவதற்கு ஒரு தூண்டுகோல் என கூறியவர் யார்? ஆன்சர் புதுமைப்பித்தன். இந்த லைனை சொன்னது புதுமைப்பித்தன் தான். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். தொல்காப்பியத்தில் நாடக பாங்கிலான உணர்வுகளுக்கு இலக்கணம் வகுத்த இயல். அது வந்து மெய்ப்பாட்டியல். அடுத்து 36th கொஸ்டின் பண்ணோடு கலந்தும் தாளத்தோடு கூடியும் பாடும் கலை இசைக்கலை. சட்டம் ஒரு இருட்டறை அதில் வழக்கறிஞரின் வாதம் ஒரு விளக்கு என்று கூறியவர் அண்ணா. நம்ம தமிழ் நியூ புக்கிலேயே வந்து அண்ணா சொன்ன சில வார்த்தைகள்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க. அடுத்த கொஸ்டின் 38வது தமிழக அரசின் தமிழ் வளர்ச்சித்துறை பரிசு பெற்ற சுரதாவின் நூல் தேன்மலை. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். சுரதாவை பற்றி கேட்டிருக்காங்க.
இரட்டை கிளவி போல் இணைந்தே வாழுங்கள், பிரித்தால் பொருளில்லை என்று பாடியவர் சுரதா. ஸோ இதெல்லாம் பாரதிதாசன், சுரதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் வந்து மரபு கவிதைகளில் வந்து வருவாங்க, மரபு கவிதை ஆசிரியர்களில். இதில் இப்போ 2019 பார்த்தீங்கன்னா ஒரு கவிஞர் இருந்தாங்கன்னா அவங்கள பற்றியே 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இவங்கெல்லாம் எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்னு பார்த்துக்கோங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், பாரதிதாசனை பற்றி கேட்டிருக்காங்க. பாரதிதாசனார் இயற்றிய நாடக நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது பிசிராந்தையார், முக்கியமான ஒரு கொஸ்டின். அடுத்தது, நாமக்கல் கவிஞருக்கு பத்மபூஷன் விருது வழங்கி சிறப்பித்தது யார்? நடுவண் அரசு. இந்த பாரத ரத்னா, பத்மபூஷன்லாம் வந்து நடுவண் அரசு தான் வந்து வழங்குவாங்க. அடுத்த கொஸ்டின், சித்தர்களில் ஆதி சித்தராக கருதப்படுபவர் திருமூலர். 43rd கொஸ்டின், லிண்டன் பிரபு எழுதிய ரகசிய வழி என்ற நூலை தழுவி வெளிவந்த நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் மனோன்மணியம். மனோன்மணியத்தை எழுதினது வந்து சுந்தரனார். இவர் தான் வந்து இந்த ரகசிய வழிங்கிற நூலை வந்து தழுவி தமிழில் எழுதியிருப்பார். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், மனோன்மணியத்தை இயற்றியவர் நம்ம ஏற்கனவே பார்த்தது சுந்தரம் பிள்ளை. அடுத்த கொஸ்டின், செங்கீரை பருவம் பிள்ளை தமிழில் எந்த பருவமாக விளங்குகிறது? செங்கீரை வந்து ஆர்டர் வந்து எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா, காப்பு, செங்கீரை, தாழ், சப்பானி, முத்தம், வருகை, அம்புலி அப்படின்னு வரும். இதில் வந்து லாஸ்ட் 3 வந்து ஆண் பாலுக்கும் பெண் பாலுக்கும் மாறுறதா வரும். அதை ஒன்ஸ் நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்த கொஸ்டின் 46வது, பெரிய புராணத்திற்கு சேக்கிழார் இட்ட பெயர். இது வந்து திருத்தொண்ட புராணம். சுந்தரம் பிள்ளையை போற்று முகமாக தமிழக அரசு நிறுவியது எது? சுந்தரம் பிள்ளைக்கு வந்து பல்கலைக்கழகத்தை வந்து ஒன்று நிறுவியிருப்பாங்க. அடுத்த கொஸ்டின் பொறுத்துக்கு கொடுத்துருக்காங்க. தடக்கர் அப்படின்னா பெரிய யானையை வந்து குறிக்கும். எண்கு அப்படின்னா கரடி. வல் உகிருங்கிறது வந்து கூர்மையான நகம் அப்படின்னு வரும். தரிசனம்ங்கிறது வந்து காட்சி. ஸோ ஆன்சர் ஏ. அடுத்து 49வது கொஸ்டின், குண்டலகேசியின் கதை தலைவி குண்டலகேசி, அவளின் வேறு பெயர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. குண்டலகேசிக்கு வந்து இன்னொரு பெயர் வந்து பத்தரை அப்படின்னு வந்து குறிப்பிட்டிருப்பாங்க. அடுத்த கொஸ்டின், கவுந்தியடிகள் வந்து எந்த மதத்தை சார்ந்த துறவி? கவுந்தியடிகள் வந்து சமண மதத்தை வந்து வந்திருப்பாங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், 51வது, சிலப்பதிகாரத்தின் தொடர்ச்சியாக கருதப்படும் நூல். மணிமேகலை. இரட்டை காப்பியமும் நம்மளுக்கு வந்து சொல்லுவாங்க. சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் இரட்டை காப்பியம். அடுத்து 52வது கொஸ்டின் பாருங்கள், அறம் எனப்படுவது யாதனை கேட்பின் மறவாது இது கேள், மண்ணுவார்க்கெல்லாம் உண்டியும் உடையும் உரையிலும். இந்த வடிகள் வந்து எந்த நூல்களில் வந்து இடம்பெற்றிருக்குன்னு கேட்பாங்க. இது வந்து மணிமேகலை. இம்பார்ட்டண்ட்டான ஒரு கொஸ்டின் வரும் பாருங்க. இதே மாதிரி உண்டி கொடுத்தார் உயிர் கொடுத்தாரே, இது வந்து புறநானூறில் வந்து வரும். ரெண்டுத்தையும் நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. அடுத்த கொஸ்டின் பாருங்க, குறுந்தொகை நூலின் பா வந்து எந்த வகையால் ஆனது அப்படின்னு கேட்டிருக்காங்க. குறுந்தொகை வந்து அகவர் பாவால் ஏற்றிருப்பாங்க. அடுத்த கொஸ்டின், துடியன் நாயினன் தோல் செரு பார்த்த பேர், அடியன் அல்செறிந்தன்ன நிறுத்தினான். இந்த கூற்றிற்கு உரியவர் வந்து யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது கம்பராமாயணத்தில் குகனை வந்து குறிப்பிட்டிருக்கு. அடுத்த கொஸ்டின் 55வது பாருங்க, 17 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று ஏலாதி தொகையில் வரும். 17 மேல்கணக்கு நூல்களில் வந்து வரும். இந்த குறிஞ்சிப்பாட்டு வந்து 10 பாட்டல் நூல்களில் வந்து ஒன்றா வரும். அடுத்த கொஸ்டின், பெருமுத்தரையர் பற்றிய குறிப்புகள் அமைந்துள்ள நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. நாலடியார். நாலடியாரில் தான் வந்து பெருமுத்தரையரோட குறிப்புகள்லாம் வந்து கூறியிருப்பாங்க. அடுத்த கொஸ்டின், கல்விக்கு விளக்காக விளங்குவது எதுவென்றால் அவர்களிடம் உள்ள நல் எண்ணங்கள் தான். அடுத்த 58வது கொஸ்டின், பொருட்பாலோட இயல். திருக்குறளில் வந்து கேட்டிருக்காங்க. பொருட்பாலில் உள்ள இயல் வந்து கேட்டிருக்காங்க. அரசியல், அங்கவியல், ஒளிபியல். இந்த களவியல் கற்பியல் வந்து இன்பத்துப்பாலில் வந்து வரும். இந்த பாயிரவியல், இல்லறவியல், துறவியல், ஊழியங்கிறது வந்து அறத்துப்பாலில் வந்து வரும். அடுத்த கொஸ்டின் பாருங்க, 59வது, வேய்ப்புரை தோல் என்ற ஊமை தொடருக்கு பொருள் தருக அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த வேய்ப்புரை தோலோட பொருள் வந்து மூங்கில் போன்ற தோல் அப்படின்னு பொருள் வரும். அடுத்த 60வது கொஸ்டின், பிறவினை சொற்றொடரை வந்து கண்டறிய சொல்லியிருக்காங்க. நம்ம ஏற்கனவே பார்த்ததுதான் தன்வினை பிறவினை அப்படின்னு வருது. கற்றால்னா தன்வினை, இதே கற்பித்தால்னா பிறவினை வரும். அப்போது எழிலரசி சிலப்பதிகாரம் கற்பித்தால், இதுதான் வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்த 61வது கொஸ்டின், தாய்மொழியை உயிராக போற்றுமாறு ஆசிரியர் மாணவர்களிடம் கூறினார். இதோட பொருத்தமான வாக்கியத்தை வந்து கண்டறிய சொல்லியிருக்காங்க. ஸோ ஒருத்தவங்க இன்னொருத்தவங்கள்ட்ட சொன்னாங்க அப்படின்னு வந்து சொல்கிற மாதிரி இருந்ததுன்னா இது வந்து அயற்கூற்று. இதை நம்ம நேராக சொல்கிற மாதிரி இருந்ததுன்னா அது நேர்கூற்று அப்படின்னு வரும். எதிர்மறை வாக்கியம், கலவை வாக்கியம், இது உங்களுக்கே தெரியும். ஒன்ஸ் நீங்கள் இது வந்து டீட்டெயிலாக பார்த்துக்கிட்டாலே போதுமானது. அடுத்த 62வது கொஸ்டின், ஃபாத்திமா திருக்குறளை கற்பித்தாள். இது பிறவனை. இதே மாதிரி கொஸ்டின் தான் நம்மளுக்கு முன்னாடியும் வந்தது. அடுத்து 63வது கொஸ்டின் பாருங்கள், அவன் சித்திரையன். இது வந்து எவ்வகை பெயர் கேட்டிருக்காங்க. இது கால பெயரில் வரும். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சித்திரையன் அப்படின்னு வருது பார்த்தீங்களா.
இது வந்து காலத்தை குறிக்கிறதுனால இது காலப்பெயர். அடுத்த 64வது கொஸ்டின், வேற்றுமை உருபை இணைந்து தொடரை ஒழுங்குபடுத்தி எழுதுக அப்படின்னு வந்திருக்கு. மாணவர்கள் வட்டமாக உட்கார செய்க அப்படின்னு வருது. அப்போது வேற்றுமை உருபு அப்படின்னு நம்ம பார்த்தீங்கன்னா ஐ ஆல் கு இன்னது கண், இதில் வந்து ஒரு பொருத்தமானது ஒன்று இது பண்ணும். அப்போது மாணவர்களை வட்டமாக உட்கார செய்க. ஸோ கரெக்டான ஆன்சர். அடுத்து 65வது கொஸ்டின், சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல் அப்படின்னு வந்திருக்கு. ஸோ இதுக்கு கரெக்டான ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேற்று மாலை மலையின் மீது மழை பெய்தது. நம்ம எல்லா சென்டென்ஸுமே ஒரு வாட்டி படித்து பார்த்தோன்னா நம்மளுக்கே கரெக்டான ஆன்சர் வந்து தெரியும். அடுத்து 66வது கொஸ்டின், அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்து எழுதுக. ஸோ ஃபஸ்ட்டு க, அடுத்து காவனா, அடுத்து கீ கொடுத்துருக்காங்க, அடுத்து கே வரிசை, அடுத்து கோ. ஸோ கரெக்டாக வர்றது இதுதான். அடுத்து 67வது கொஸ்டின் பாருங்கள். பொறுத்துக மாடலில் கொடுத்துருக்காங்க. சரியான பொருளை வந்து தேர்ந்தெடுத்துக்க சொல்லியிருக்காங்க. வலிமை அப்படின்ற சொல்லுக்கு வந்து திண்மை அப்படிங்கிறது தான் பொருள். ஸோ கரெக்டான ஆன்சர். அடுத்தது இதுவும் வந்து பொறுத்துக மாடலில் தான் கொடுத்துருக்காங்க. அதாவது ஒளி வேறுபாடு மயங்கொலி சொற்கள் வரும் பார்த்துருக்கீங்களா? மறை வந்து சின்னறை வந்ததுன்னா மான், இதே வந்து பெரியறை வந்ததுன்னா வேதம் அப்படின்னு பொருள் வரும். ஸோ இதுதான் வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். 69வது, ஜெராக்ஸ் அப்படிங்கிற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் ஒளி நகல். இதுதான் இதுக்கான கரெக்டான பொருள். அடுத்து மா என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் பெரிய. நம்ம ஏற்கனவே ஓரெழுத்து ஒரு மொழியில் கொஸ்டின் பார்த்தோம். ஸோ இதில் வந்து இந்த கொஸ்டின் பேப்பர்லேயே 2 கொஸ்டின் வந்து ஓரெழுத்து ஒரு மொழியில் வந்திருக்கு. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். பாகற்காய், இதை வந்து பிரித்து எழுத சொல்லியிருக்காங்க. இதுக்கு கரெக்டான ஆன்சர் பாகு ப்ளஸ் அல் ப்ளஸ் காய், அதாவது இனிப்பு அல்லாத காய் அப்படின்னு பொருள் வரும். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். பைன் இனம், இது வந்து பிரித்து எழுதுக சொல்லியிருக்காங்க. இது வந்து பசுமை ப்ளஸ் நினம் அப்படின்னு நம்ம பிரித்து எழுதலாம். 73வது கொஸ்டின் பாருங்கள். திருத்தொண்ட புராணம் என்ற அடைமொழியால் குறிப்பிடப்படும் நூல் பெரிய புராணம். அடுத்து 74வது கொஸ்டின், 3 அடி சிற்றல்லையும் 6 அடி பேரல்லையும் கொண்ட அகவற்பாவால் ஆனது ஐங்குறுநூறு. இதே குறுந்தொகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4லேருந்து 8 வந்து வரைக்கும் வரும். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். தவறான இணை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. மணத்தக்காளி வந்து வாய்ப்புண்ணை ஆற்றக்கூடியது. முசுமுசுக்கை வேறு வந்து இருமலை வந்து போக்கக்கூடியது. அதே மாதிரி வேப்பங்கொழுந்துங்கிறது வந்து மார்பு சளியை போக்குறதா இருக்கும். அப்போ அகத்திக்கீரை வந்து கண்ணோய்ங்கிறது வந்து தவறானது. நம்மளுக்கு வந்து கண்ணோய்க்கு வந்து முருங்கை இல்லைன்னா அந்த கேரட் அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. அடுத்து பொருந்தாத இணை தான் இதுலேயும் வந்து கேட்டிருக்காங்க. வடமலையில் இருந்து வந்தது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வடமலையில் இருந்து வந்தது மிளகு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து தவறானது. அடுத்து 77வது கொஸ்டின் பாருங்கள். இதுவும் வந்து அகர வரிசைப்படி எழுதுறது. ஸோ இதில் ஆன்சர் வந்து மருங்கை, மிளகு, முசிறி, மூதூர், மேற்கு மலை அப்படின்னு ஆர்டராக இருக்குது. அடுத்த கொஸ்டின், தென்னாட்டை தன்னந்தனியே ஆண்ட பெண்ணரசி என்னும் புகழ்பெற்றவர் ராணி மங்கம்மாள். அடுத்து 79வது கொஸ்டின் பாருங்கள். காடுகளில் வாழ்ந்த மக்கள் விலங்கின் பெயர் கொண்டு அமைந்த ஊரின் பெயர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆட்டையாம்பட்டி. இதுதான் வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்து 80வது கொஸ்டின் பாருங்கள். இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தை உருவாக்கிய சிற்பி. இது எல்லாருக்குமே தெரிந்தது அம்பேத்கர். அடுத்து 81வது கொஸ்டின், அறிஞர் அண்ணாவின் கவிதைகள் தமிழ் பீடம் என்னும் இதழில் வெளியிடப்பட்டுள்ள ஆண்டு வந்து 2005 வந்து வெளியிட்டிருப்பாங்க, தமிழ் பீடம் அப்படிங்கிற இதழை. அடுத்த 82வது கொஸ்டின், தமிழில் சதுரகராதி என்னும் அகர முதலியை வெளியிட்டவர் வீரமாமுனி. 83வது கொஸ்டின், தபோலி என்னும் சிற்றோர் எந்த மாநிலத்தில் உள்ளது? இது வந்து மராட்டிய மாநிலத்தில் வந்து உள்ளது. அடுத்தது, பரிதிமார் கலைஞர் என்று போற்றப்படக்கூடியவர் யார்? வி.கே. சூரியநாராயண சாஸ்திரி தான் வந்து. இந்த கொஸ்டினில் பரிதிமார் கலைஞர் பற்றியும் 2 கொஸ்டின் கேட்டுட்டாங்க. அடுத்து 85வது கொஸ்டின், தமிழே மிகவும் பண்பட்ட மொழி அப்படின்னு கூறியவர் மேக்ஸ் முல்லர். அடுத்து 86வது, இன்றைய மொழியியல் வல்லுநர்கள் பேணி பின்பற்றத்தக்க வழிமுறைகளை தொல்காப்பியம் கூறுகின்றது. இது வந்து யாரோடது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எமினோ கூறியது. அடுத்து 87வது கொஸ்டின், விளையாட்டின் அடிப்படை நோக்கம் என்ன? விளையாட்டின் அடிப்படை நோக்கம் போட்டி. அடுத்து 88வது கொஸ்டின், ஒருவர் மட்டும் பார்க்கும் படக்கருவியை கண்டுபிடித்தவர் யார்? இது வந்து எடிசன். இது வந்து நம்ம பழைய ஸ்கூல் புக்கில் உள்ள கொஸ்டின். அடுத்து 89வது கொஸ்டின் பாருங்கள். எழுத்து இதழினை தொடங்கி நவீன தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சிக்கு வித்திட்டவர் சீசு செல்லப். அடுத்து 90வது கொஸ்டின், வழக்குரைஞராகவும் இந்து சமய அறநிலை பாதுகாப்புத்துறை அலுவலராகவும் பணிபுரிந்த கவிஞர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ந. பிச்சமூர்த்தி. இவர் தான் வந்து லாயராகவும் இருந்திருப்பார், இந்து அறநிலையத்துறையிலையும் வந்து வேலை பார்த்துருப்பார். அடுத்தது முக்கியமானது, ஒரு பூவின் மலர்ச்சியையும் ஒரு குழந்தையின் புன்னகையையும் புரிந்து கொள்ள அகராதிகள் தேவைப்படுவதில்லை, பாடலும் அப்படித்தான். இதை வந்து கூறியவர் ஈரோடு தமிழன்பன்.
அடுத்து 92வது தமிழகத்தின் வேர்ட்ஸ்வொர்த் என்று பாராட்டப்படும் கவிஞர் வாணிதாசன். அடுத்து 93வது கொஸ்டின், வாழ்வினில் செம்மையை செய்பவள் நீயே என்ற பாடலை தமிழ் வாழ்த்தாக ஏற்றுக்கொண்டுள்ள அரசு. இது வந்து புதுவை அரசு. இதை எழுதினது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரதிதாசன் எழுதியிருப்பாங்க. அடுத்து 94வது கொஸ்டின், இளங்கோவடிகள் தண்டமிழ் ஆசான் சாத்தான் நன்னூறு புலவன் என்று யாரை வந்து பாராட்டியுள்ளார்? இளங்கோவடிகள் வந்து கண்டிப்பாக சீத்தலை சாத்தனாரை புகழ்ந்திருப்பார். சீத்தலை சாத்தனார் இளங்கோவடிகளை வந்து புகழ்ந்திருப்பார். அடுத்து 95வது கொஸ்டின், வாசீகர், அப்பர், தருமசேனர், தாண்டகவேந்தர் என்றெல்லாம் அழைக்கப்படுபவர் வந்து திருநாவுக்கரசர். அடுத்து 96வது கொஸ்டின் பாருங்கள், ஏர்முனைக்கு நேரிங்கே எதுவுமே இல்லை என்று நம்ம வாழ்வினிலே பஞ்சமே இல்லை என்ற பாடலின் ஆசிரியர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மருதகாசி. அடுத்து 97வது கொஸ்டின், காவடி சிந்தியின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் சென்னிகுளம் அண்ணாமலையார். இதெல்லாம் ஃபேக்ட் பேஸ்டு கொஸ்டின் தான் நம்மளுக்கு வந்திருக்கு. அடுத்து கலிங்கத்து பரணி நூலில் அமைந்துள்ள தாழிசைகள் வந்து 599, 600க்கும் ஒன்று கம்மி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள், முடிய போது 99வது கொஸ்டின், நாயின் வாயினீர் தன்னை நீரென நவ்வி நாவினால் நக்கி விக்குமே. இந்த பாடலில் வந்து எந்த நூலில் வந்து இடம்பெற்றிருக்குன்னு கேட்டிருக்காங்க. இது வந்து கலிங்கத்து பரணியில் வந்து இடம்பெற்றிருக்கும். அடுத்து 100வது கொஸ்டின், அதியமானின் தூதராக அவ்வை சென்றதாக கூறும் நூல் எது? இது வந்து புறநானூற்றில் தான் வந்து இந்த கதை வரும். ஸோ 100 கொஸ்டினும் முடிஞ்சுட்டு இதே மாதிரி ப்ரீவியஸ் இயரில் வர கொஸ்டின்ஸ் வந்து கண்டினியூவாக வந்து போஸ்ட் பண்ணுவோம். மறக்காமல் பாருங்கள். தேங்க்யூ கைஸ்.